ஹாய். என்சிஇஆர்டி கிரேட் 12 சாப்டர் 4 கெமிக்கல் கைனடிக்ஸ் உடைய புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 4.16 த ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இஸ் 60 பெர் செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கே வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு கொடுத்துட்டாங்க. கே வேல்யூ 60 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஹவு மச் டைம் வில் இட் டேக் டு ரெடியூஸ் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன் டு இட்ஸ் 160th வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 160th மாறணும் நீங்கள் எடுக்கிறது. அதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல டி ஹாஃப் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ டி ஹாஃப் ஏன் சார் கண்டுபிடிக்கணும் சம்மந்தமே இல்லாமல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் டி ஹாஃபோட சம்மந்தம் தான் இருக்குது. இப்போ டி ஹாஃப் என்னது 0.6932 டிவைடட் பை 60 இல்லையா? ஸோ இதுபடி நான் போட்டேன் அப்படின்னா இட் வில் கிவ் த ஆன்சர் ஆஃப் 0.011 அப்படின்னு வருது. 0.011 இதுதான் அது செகண்ட். இதுதான் டி ஹாஃப் ரைட். ஸோ நான் இப்போ 1 கிராம் எடுக்கிறேன். 1 பாட்டில் 1 கிராம் நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம். ஸோ இது பாதியாக மாறுற நேரம் 1/2 மாறும். ஸோ இதுக்கு தேவைப்படுற டைம் டி ஹாஃப். அடுத்து இந்த 1/2 அதில் பாதியாக மாறுறது 1/2ல பாதி 1/4. ஸோ இதுக்கு ஒரு டி ஹாஃப். ஸோ இந்த 1/4 பாதியாக மாறுனா 1/4 இன்ட்டு 1/2 இல்லையா? பாதினா 1/2. அப்போ 1/4 இன்ட்டு 1/2 நேரம் 1/8. ஸோ இதுக்கு தேவைப்படுறது டி ஹாஃப். அண்ட் இதில் பாதி 1/60th. ஸோ இதுக்கு தேவைப்படுறது டி ஹாஃப். ஸோ மொத்தம் எத்தனை டி ஹாஃப் வருது பாருங்கள், நமக்கு 4 டி ஹாஃப் வருது. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய ரியாக்டண்ட்டு அதோடைய ஒரு இதிலிருந்து 1/16 தான் மாறுறதுக்கு நமக்கு எத்தனை டி ஹாஃப் தேவைப்படும்? 4 டி ஹாஃப் தேவைப்படும். ஸோ அது ஒரு டி ஹாஃப் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ வேல்யூ எப்படி வரும் நமக்கு? ஸோ 1/16க்கு தேவைப்படுற டைம் ஃபார் 1/16 ஈக்குவல் டு 4 இன்ட்டு டி ஹாஃப். ஸோ அப்போ என்ன எழுதிக்கலாம் நம்ம? 4 இன்ட்டு 0.011 ரைட். தட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ஆக்சுவலாக 1 இல்லை 1 2 வருது ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா. ஸோ 1 2 அண்ட் இங்கேயும் 1 2 போடலாம். அப்போ அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0.048 செகண்ட்ஸ் நமக்கு தேவைப்படும் ரைட்டா? ஸோ அப்போ 1/16 தான் மாற தேவைப்படுற டைம் என்னது 0.048 செகண்ட்ஸ். ஸோ இதுதான் ஆன்சர். ரொம்ப ஈஸி. இந்த ரிலேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 1 1/2 1/16 இருக்கு இல்லையா? இந்த ரிலேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய இடங்கள்ல உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார்முலாவில் போட்டால் லேட் ஆகும். ஸோ இது ஈஸியாக முடிச்சிடலாம் ரைட். ஸோ தேங்க்யூ.